என்ன பசங்களா படிக்கலாமா? இப்போ இந்த மொமெண்ட் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் உன் கையில் இப்போ இருக்குல்ல, இதை விட்டுறாது. இதை அடுத்து 4 மாதத்துக்கு நீ கையிலே வச்சிருக்க. இந்த எண்ணம் உன்னை விட்டு போவே இல்லை. இப்போ இருக்கிற இந்த எண்ணத்தோட நீ படிக்கிற அப்படின்னா இல்லை, உனக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். 600 out of 600 இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பாசிபிள். அந்த கொஸ்டின் மார்க்கை வெற்று. கொஸ்டின் மார்க் வேணாம், பதில் உன் கண்ணுக்கு தெரியுது பாரு. 600 out of 600 இருக்கட்டும். யானின் சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், என்னால் 500 எடுக்க முடியுமா? யானின் சார், முடியும்டா கண்ணு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கூட எடுக்கலாம். 10th கொஞ்சம் கவனமாக இரு. உனக்கு எல்லாரை விட எக்ஸாம் சீக்கிரமாக வருது. எல்லாரை விட என்ன, யூஸ்வலாக உங்களுக்கு வர டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கான பதில் வந்து என்னது? எஸ், அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் 600 of 600. ஆனால் நான் ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிடுறேன். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. திரும்ப 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 மோட்டிவேஷனை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும். இந்த மோட்டிவேஷன் நமக்கு இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, ரத்தம்லாம் பூரிச்சு போய் சார் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 2-3 நாள் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு இருக்குமா? அதுதான் கேள்வி. இருக்கணும். இந்த வாட்டி நான் சொல்கிற விஷயங்களை கேட்டால் அது ஃபார் எவர் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கூட நான் சொல்ல, உன் லைஃப் ஃபுல்லாக ஃபார் எவர் இருக்கும். புரியுதா? இந்த வீடியோ உன் வாழ்நாளே நீ பார்க்குற ரொம்ப முக்கியமான வீடியோவில் ஒன்றா இருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ ஆரம்பித்து அடுத்த 4 மாதம் உன் வாழ்க்கையை ஒரு சேனலால், ஒரு சில டீச்சர்ஸால் மாற்ற முடியும் அப்படின்னா அது நாங்கள் தான். இதை நான் எப்படி சொல்கிறது, கர்வமாக சொல்லலை, ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக எங்கள் மேலே எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன். எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை உனக்கு கொடுக்க முடியுன்ற தைரியத்தில் நான் பேசுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ ஒரு 3 மெயின் ப்ராப்ளம்ஸை நான் சொல்கிறேன். அந்த 3 மெயின் ப்ராப்ளமை நீ கான்கொயர் பண்ணலனா, இந்த 3 பிரச்சனையை நீ சரி பண்ணல அப்படின்னா பப்ளிக்ல 600 அப்படின்றது கேள்விக்குறிதான். அப்படி என்ன யானியன் சார் ப்ராப்ளம் இருக்கு? நான் சொல்றேன், உனக்கு ரிலேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாரு. இங்க இருக்கிற யாருமே நான் கேரண்டியா சொல்றேன் வீக் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, ஆவரேஜ்லாம் இல்லை. என்ன யானியன் சார் இப்படி சொல்றீங்க? நான் ஆவரேஜ் தான், நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் தான். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களில் நிறைய பேர் கிளாஸ் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு எக்ஸாம் ஆள்னு வந்துட்டா உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது யோசிச்சு பாரு. உன்னால் ஒரு 2 5 மார்க்கை படிச்சுட்டு ஸ்கூலில் கிளாஸ் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஸ்கூலில் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்லிப் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. அதிலெல்லாம் நல்லா தானே எழுதுற, அதிலெல்லாம் நல்ல மார்க் தானே பெர்ஃபார்ம் பண்ணுற. ஏன்னா கம்மியாக மார்க் எடுத்தால் ரிட்டென்ஷன் போட்டுருவாங்கல்ல, இருந்தாலும் நல்ல மார்க் எடுக்கிறல்ல. ஆனால் அதே கொஸ்டின் நீ எக்ஸாமில் எழுதும்போது தடுமாறுற. இது பிரச்சனைப்பா. இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுல தப்பும் இல்லை, அதை சரியும் பண்ணலாம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, படித்த கொஸ்டினே திரும்ப 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 படிச்சிருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் மேக்ஸில் எத்தனை வாட்டி எக்ஸாம்னாலும் முதல்ல மேட்ரிசஸ் எடுத்து படிக்கிறீங்க? எத்தனை பேர் பிசிக்ஸ் எக்ஸாம் வந்தாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க? மெட்டலர்ஜியை தாண்டாதவங்க இன்னும் எத்தனை பேர்? ஏன் இதை நான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப படிச்சு, இன்னைக்கும் நம்ம புக்கில் நம்ம படிக்காத கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம், இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் படிச்சிருவோம், இதுல இம்பார்ட்டன்ட், அடுத்த டெஸ்ட்டுக்கு இதை படிச்சிருவோன்ட்டு நமக்கு நம்மளே மனசுல ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டினை நம்ம புக்ல இருந்து ஸ்கிப் பண்றோம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல ஸ்கிப் பண்ணியிருப்போம், பெருசா பாதிச்சிருக்காது, ஆனா குவார்டர்லியில அடி வாங்கியிருப்பேன். செகண்ட் மிட் டர்ம்ல ஸ்கிப் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை, ஆனா ஹாஃப் இயர்லியில அடி வாங்குவேன். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன போர்ஷன், அதுல ஸ்கிப் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்துடலாம். ஃபுல் போர்ஷன் வரும்போது பிரச்சனை. அப்படி ஒரு பிரச்சனையில நீ மாட்டக்கூடாது. புரியுதா? எனக்கு புரியுது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, நீ எங்கேயாவது ஆஃப்லைன் டியூஷன் போறேன்னா டியூஷன்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. பேரண்ட்ஸுக்கு நம்ம மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. யூடியூப், நாங்க வேதாந்தோ எந்த சேனலோ யாரை நீ ஃபாலோ பண்ணாலும் நாங்க ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றோம். யாரு சொல்றத நான் தெளிவா கேட்கறது, யாரு சொல்றத நான் ஃபாலோ பண்றது, இப்படி உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா அந்த கேள்விகள் அத்தனைக்கான விடையும் நான் உனக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் வேணும். அந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நீ உழைப்ப, நீ கஷ்டப்படுவ, நீ அதுக்கு தயாரா இருக்கணும். நீ தயாரா இரு. உன்னைக்கு நான் வழிகாட்டி நான் கூட்டு போறேன். ஐ வாண்ட் 600 அப்படின்னு
கமெண்ட் பண்ணுங்க. நான் 600 எடுத்துருவேன்னு கமெண்ட் பண்ண சொல்ல, எனக்கு வேணும் 600, எனக்கு வேணும், ஐ வாண்ட் 600 அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகேவா? இப்ப சொல்யூஷன் பார்ட்டுக்கு வரும். நான் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப சரியான கேள்விகள் இல்லையா? அது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த கேள்விகளுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல சொல்றேன். நம்ம ஏன் திரும்ப திரும்ப தடுமாறிட்டே இருக்கும்? ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நல்லா படிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? ஆனா அதுவுமே கொஞ்ச நாள் ஆனா மறந்து போகுது. இன்னும் ஒரு சில டாபிக்கை நீ தொடவே இல்லை. விஷயம் என்ன தெரியுமா? நீ தொடாம வச்சிருக்க டாபிக் எல்லாம் நல்லா படிச்சாதான் ஏற்கனவே படிச்சது மறக்காம இருக்கும். இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் ஏன் மறந்து போகுது அப்படின்னா, 2 வெவ்வேறு கேள்விகளை பிரிட்ஜ் பண்ற மாதிரி இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு, நீ அதெல்லாம் தொடல, படிக்கல. ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு உனக்கு நீ ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோ. ஒரு பேச்சுக்கு இப்ப நான் ஒரு ஷெட்யூல் சொல்றேன். நீங்க 11th 12th பசங்களா இருந்தா அப்ப இந்த நவம்பர் மாசம் வால்யூம் 2 நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். வால்யூம் 2 இதைத்தான் நான் படிக்க போறேன், இதை தான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்றதுல உங்க மைண்ட்ல வச்சுக்கும். இப்ப கெமிஸ்ட்ரினா அதுல பிசிக்கல் ஃபுல்லா முடிச்சிடறேன், ஆர்கானிக் ஃபுல்லா முடிச்சிடறேன், ஏதாவது ஒரு செக்ஷனை எடுத்து அதை ஃபுல்லா இந்த மந்த் நான் டெடிகேட்டடா படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளான் போடும். டிசம்பர் மாசம் வந்துட்டா நான் ஃபுல்லா என்ன செய்ய போறேன் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 marks, ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இதுக்கு அதிக கவனம் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இதுக்காக கரெக்டா பிளான் பண்ணி படி. சனி ஞாயிறு வருதுன்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்கணும், புரியுதா? வீக் டேஸ் ஃபுல்லாவே மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீ 10th ஸ்டாண்டர்ட்னா சயின்ஸ், சோஷியல், இந்த சப்ஜெக்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷையும் படிங்க. இப்படி ப்ராப்பரா பிளான் போடுங்க. பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்ப அடுத்து வீக் டாபிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பெண்டிங் வேற, வீக் வேற. வீக்ன்றது என்ன தெரியுமா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு அது புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆனா நல்லா யோசி, உனக்கு என்னைக்குமே ஒரு கான்செப்ட் முழுசா புரியாம இருந்ததில்ல, அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் புரியாம இருக்கு. ஒரு லைன் புரியாம இருக்கும், ஒரு வார்த்தை புரியாம இருக்கும், ஒரு பேராகிராஃப் புரியாம இருக்கும். நான் 5 பேராகிராஃப் இருக்க ஒரு கொஸ்டின்ல ஒரு பேராகிராஃப் புரியாம இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நீ அந்த கொஸ்டினை படிக்காம வச்சிருக்க. உனக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட? இது எனக்கு தெரியல, யாரையாவது கேட்டு படிச்சுப்போம், டீச்சர் கிட்ட கேட்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்ப, கேட்க கூச்சமா இருக்கும். என்ன பண்ண போற? அப்படியே விட்டுடலாமா? 5 மார்க் பப்ளிக்ல வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, விட்டு போயிடலாமா? கேட்டா அது என்னன்னு கேட்டு வாங்கி படி. ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேளு. இல்லையா, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் அடுத்த 2 மாசத்துல புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு ரெக்கார்டட் வீடியோவா யூடியூப்லயே போட்டு வைக்கிறேன், ப்ராப்பரா பிளேலிஸ்ட் போட்டு. அதை பார்த்தாவது படி. வீக் டாபிக்னு ஒண்ணு நமக்கு இருக்கவே கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை கேட்டு வாங்கிக்கணும். we will also give it to you. சரியா? உங்களுக்குன்னு ஒரு நல்ல திடகாத்திரமான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? எப்பயுமே படிப்பு 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 அப்படி இல்லடா. உன்னை நீயே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணும், உன்னை நீயே கொஞ்சம் லவ் பண்ணும், உன் மேல நீயே கொஞ்சம் பாசமா இருக்கணும், உன்னை நீ ரசிக்கணும். எப்படி ரசிக்கணும்? கண்ணாடி மாதிரி நின்றுட்டு பரவாயில்ல நீங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி. புரியுதா? நம்மளை பார்த்து நம்மளே அசிங்கப்படக்கூடாது. யூ ஹாவ் டு கிரியேட் அ ரொட்டீன் ஃபார் யூ. அப்ப அந்த ரொட்டீன் எப்படி இருக்கணும்? ஒரு பேச்சுக்கு படிப்புல சரியா, காலையில 5:30க்கு இனிமே நான் மேக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா மேக்ஸ். சாயந்தரம் 6:30 மணி ஆச்சுன்னா நான் வேதாந்தூர்ல லைவ் செஷன் அட்டன் பண்ண போறேன்னா லைவ் செஷன். 7:30க்கு இனிமே நான் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ண போறேன்னா ஹோம்ஒர்க். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள போட்டு வை. என்னோட டெய்லி டேல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன ஆனியன் சார்? ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன். அது இல்லை சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரொட்டீன் ஒன்றும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் டிராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, ஒன்றும் ஒரு பிடிச்ச பாட்டை ஒரு 10 நிமிஷம் கேட்கறதா இருக்கட்டும், உனக்கு நீ என்ஜாய் பண்ணுற மாதிரியே அதில் ஒரு சின்ன ரொட்டீனை கொண்டு வா. ஆனால் ஒரு ரொட்டீன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அது 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு விடுறது இல்லை, லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 21 நாள் நீ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன்னா கண்டினியூஸா நீ லைஃப் ஃபுல்லாக அதை பண்ணிட்டே தான் இருப்பியா. அப்படி ஒரு ரிசர்ச் சொல்லுது. 21 நாள் நீ தம் கட்டி எப்படியாவது பண்ணிட்டா போதும். அப்போ ஒவ்வொரு வாட்டி நீ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு தோணும் போதும் இல்லை, 21 நாள், இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் பண்ணிடு. 20வது நாள் அன்னைக்கு என்ன தோணும்? இன்னும் 1 நாள் தான், இது எப்படியாவது பண்ணிடு அப்படின்னு தோணணும். அப்படி தோணிடுச்சுன்னா நீ அதை டெய்லியுமே பண்ணிடு. அப்ப அதை டெய்லியுமே பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வீக்லி சேலஞ்சஸா எடுத்துக்கணும். என்னோட டார்கெட்ஸை நான் ஒரே அடியா படிக்கிறேன். இப்போ நவம்பர்ல நான் வால்யூம் 2 முடி அப்படின்னு சொன்னேன்.
அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுவ, நவம்பரில் வால்யூம் 2 முடிக்கணும். முடிச்சிருவோம். என்ன பண்ணலாம், நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடும். யாழினியன் சார் சொல்லிட்டாரு, நவம்பர் 10 ஆரம்பிக்கிறோம், நவம்பர் 30க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடும். 10ஆம் தேதி வரும்போது 11 ஆரம்பிச்சுக்கலாமா, 12 ஆரம்பிச்சுக்கலாமா? தப்புடா. திரும்ப திரும்ப நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பவே இந்த நொடியே ஆரம்பிக்கணும். எத்தனை நாள் தள்ளி போட போறீங்க? என்ன வாழ்க்கையை தள்ளி போட்டுருவியா? வாழ்க்கையை தள்ளி போட்டுடலாமா? டியர் காட், போஸ்ட்மான் மை டே டு மை லைஃப் டு அனதர் டே. யூ டோன்ட் போஸ்ட்பான் எனிதிங். புரியுதா? நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கோமோ அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். சார் நான் லைஃப்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, தேவை அதுக்கு. நான் ஹானஸ்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கு என் லைஃப்ல. இது என் லைஃப்ல இல்ல, ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கு. என்னன்னா இல்ல, நான் வாழணும்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது, வாழ முடியுது. நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்ல, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை என்னால் அவங்களுக்கு வாங்கி தர முடியுது, சந்தோஷப்படுத்த முடியுது. என்னோட நண்பர்களுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை என்னால் அவசியமான நேரத்தில் செய்ய முடியுது. அப்போது இதெல்லாம் செய்யறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உழைப்பு என் வாழ்க்கையில் தேவைப்பட்டது, ஒரு மிகப்பெரிய கன்சிஸ்டன்சி எனக்கு தேவைப்பட்டது. நான் என்னைக்கு கன்சிஸ்டண்டாக இருக்க ஆரம்பிச்சனோ அப்படி இருந்ததுக்கான பலன் இன்னைக்கு எனக்கு கிடைக்குது. உடனே கிடைக்கல, ஆனால் கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு கிடைச்சிடுச்சு. உனக்கும் அது கிடைக்கும். கன்சிஸ்டண்டாக இரு. கஷ்டம்தான், நரகம்தான், ஆனால் கன்சிஸ்டண்டாக இரு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. when you want to walk fast then walk alone. எல்லாரு கூடயும் நீ நடக்கணும்னு நினைச்சனா பொறுமையாக தான் நடக்கணும். நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்கான், நம்மளும் இப்படியே இருப்போம், கூட்டத்தோட சேர்ந்து இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சனா உன்னால வேகமா போக முடியாது. நீ தேங்கி குட்டையில தான் நிற்ப. காற்றாற்று வெள்ளம் என்னைக்குமே யாருக்குமே நின்னதில்லை, ஓடிக்கினே இருக்கும். ஸோ வென் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன், தனியா நட. இதுவே நீ ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சனா அப்போ யூ வாக் டுகெதர். அப்போ யாழினியன் சார் கரெக்ட், நான் ஃபாஸ்டாகவும் நடக்கணும், அதே நேரத்தில் நான் ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ தனியா தான் பயணிக்க வேண்டி இருக்கும். ஆனா அந்த பயணத்துல உன் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் நான் இருப்பேன். ஐ வில் பி தேர். அந்த டுகெதர் யாரு? இந்த வேதாந்து டீம். வி வில் பி தேர் until the end. we will be there and we will make sure you get good marks. ஆனா ஃபாலோ பண்ணு, சரியா? இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். 3 லெவலா நீங்க படிக்கணும் எல்லாருக்குமே. 10th 11th 12th எல்லாருக்குமே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் விஷயம், நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல படி. என்ன சார் இம்பார்ட்டன்ட்டே படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும் நீங்க தானே சொல்லுவீங்க? ஆமா, எல்லாத்தையும் படிக்கணும். இப்போவும் என் கருத்துல இருந்து நான் மாறுபடலை. ஆனா முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணு. எப்போ எதுக்குள்ள யாழினியன் சார் நான் கம்ப்ளீட் பண்ணணும்? டிசம்பர் மந்த்துக்குள்ள. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு கிறிஸ்மஸ் லீவ் வரும்போது உனக்கு உன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நோ எக்ஸ்கியூசஸ், ஒண்ணு கூட தெரியாம இருக்கக்கூடாது. டிசம்பர் கிறிஸ்மஸ் லீவுக்கு முன்னாடியே. அடுத்து அதுக்கப்புறமா இப்ப இம்பார்ட்டன்ட் இல்லாம மிஸ் ஆன புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் படி. அது நம்மளோட லெவல் 2 ப்ரிப்பரேஷன். அண்ட் ஃபைனலா நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல கிரியேட்டிவ் அண்ட் ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். அப்ப இது பொங்கல் லீவுக்கு அப்புறம் பார்த்தா போதும். நான் சொல்றேன், பொங்கல் லீவுக்கு அப்புறம் நீ கிரியேட்டிவ் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸை நல்லா தரவா பார்த்தா போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் புக் பேக்கையும் நீ முடிச்சனாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உன்னால 100க்கு 90 வரைக்கும் எடுத்துட முடியும். 100க்கு 87 88 90 சத்தியமா வந்துடும். அப்ப மீதி இது நான் இனி 88 எடுக்கல. இங்க இருக்கிற நிறைய பேர் 65ஸ்ல 70ஸ்ல 75ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க. ஆனா நீ ப்ராப்ளம்னு சொல்லி ப்ராப்ளம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டில் 70ஸ்ல தான் உட்காந்துருக்க. ஒர்த்தா? இஸ் இட் ஒர்த் இட்? நான் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் முடி, புக் பேக் எல்லாத்தையும் முடி. உனக்கு 88 90 பேப்பர்ல கேரண்டியா வரும். அப்பதான் உனக்கு ஒரு தைரியம் வரும், உன் மேல ஒரு தன்னம்பிக்கை வரும், என்னால முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீ என்ன செய்யணும் அப்படின்னா கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸை பார்க்கணும். இதெல்லாம் என்னால தனியா செய்ய முடியல, நான் இதெல்லாம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன் யாழினியன் சார், ஆனா என்னால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்துட்டு உரிமையாவே கேட்கிறேன், தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிடு. தீமினல் பேட்ச்னா என்ன? வேதாந்து ஆப்ல நாங்க
பெய்டு கோர்ஸ் நடத்துறோம். தினமும் லைவ் கிளாஸஸ் டெய்லி யூடியூப்ல உனக்கு எப்படி நடக்குதோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் நாங்கள் நடத்துகிறோம். 7 மணியிலிருந்து 9, 7லிருந்து 9:30, 7லிருந்து 10, டிபெண்டிங் அப்பான் எக்ஸாம், டிபெண்டிங் அப்பான் ஷெடியூல். ஒரு நாள் விடாம, சண்டே மட்டும் இருக்காது. சண்டே ஆனால் டெஸ்ட் வைப்போம். புரியுதா? கனவுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று கொண்டு வர போறேன் 499 ரூபாயில. அந்த டெஸ்ட் சீரீஸ் முழுக்க முழுக்க கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ், 1 மார்க்ஸ், இதையெல்லாம் நீ எக்ஸாம்ல அட்டன் பண்றதுக்கு உன்னை ட்ரெயின் பண்றதுக்காக வருது. இதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இதுல சேர்ந்துக்கும். இல்லாதவங்களுக்கு நான் ஒரு சில பிடிஎஃப் தரேன், அந்த பிடிஎஃப் வச்சு படி. ஆனா டெஸ்டா உன்னால எழுத முடியும், 499 ரூபாய் கட்டி ஒரு டெஸ்டா எழுத முடியும்னா உனக்கு இன்னும் சிறப்பு. ஏன்னா நீ ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புல இருந்து கத்துக்கும் போது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கு தான் அந்த டெஸ்ட். அதுக்கு நான் ஃபுல் வீடியோ சொல்யூஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தரப்போறேன். தீமின்னல் பேட்ச் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 1999 rupees வரும். 2000 rupees. நீ 4 மாசம் டியூஷன் போற காசு இதை விட அதிகமா வரும். நீ யோசிப்பாரு, அடுத்த 4 மாசம் 5 மாசம் நீ டியூஷன் போறனா அந்த காசு ஆஃப்லைன் டியூஷன் இதை விட அதிகமா வரும். ஆனா அதை விட மிக சிறப்பா உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிற மாதிரி நாங்க கோர்ஸ் நடத்துறோம். இன்னும் யானேன் சார் அட்மிஷன் போடுறாரா அப்படின்னா, ஆமா நான் அட்மிஷன் தான் போடுறேன், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. முடிகிற குழந்தைங்க என்னால தனியா படிச்சிட முடியும், நீ தனியா படி. ஆனா முடியல, எனக்கு ஜெயிக்கணும், ஆனா என்னால முடியலன்றவங்க இதுல சேர்ந்துரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? லெட்ஸ் ஃபோக்கஸ். இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கலாம், சக்சீட் பண்ணலாம். இப்போ ஆரம்பிச்சா உன்னால முடியுமா? முடியும். அதுல துளி அளவு கூட சந்தேகப்படாது. புரியுதா? குட் பை.